போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். நம்முடைய தகுதி தேவனால உண்டாயிருக்கிறது. நாம் அனுபவிக்கிற எல்லாமே தேவனால உண்டானது. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபையில இருக்கிறோம். நாம் நம்மால தகுதி பட்டவர்கள் அல்ல. நாம் தேவனிடம் வரும்போது இழந்தவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாக, பாவிகளாக, நாம் தரித்திரராக, வியாதி உள்ளவர்களாக, எத்தனையோ பாடுகள் ஊடாக நாம் வந்தோம் என்பதை மறக்க கூடாது. இப்போ நாம் அனுபவிக்கிறது எல்லாம் தகுதிகளும் தேவனால நமக்கு உண்டானது. மறந்து போகக்கூடாது. ஆமென். மறந்து போகக்கூடாது. நாம் சில வேளையில வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய கையின் பிரயாசத்தினால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லாதிருப்பாயாக. தேவனே உன்னை ஆசீர்வதித்தார். நீ பிழைக்கிறதுக்கு ஜீவனையும் நீ கிரியை செய்யறதுக்கு பலத்தையும் தேவனே கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அனுபவிக்கிறவைகள் யாவும் தேவனால வந்தவைகள். அப்படி வந்தவைகளை நாம் சரியான முறையில செயல்படுத்த வேண்டும். ஆமென். அதை உணர்ந்து அந்த ஈவுகள் நமக்கு கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு பார்த்து நடக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் அந்த ஆசீர்வாதமே ஆபத்தாக முடிந்துவிடும் நன்றி இல்லாத வாழ்க்கையில். ஒரு நாளைக்கு தேவன் ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் போவார்கள், தேவனை நோக்கி போக மாட்டார். அங்கதான் ஆபத்தே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது வார்னிங் பண்ணுற, வாழ்ந்து சுகமா இருக்கும் போது மறந்துடாத. ஆமென். வாழ்ந்து சுகமா இருக்கும் போது நீ மறந்துடாத. நான் உன்ன வாழ வச்சது நான் தான். ஆனா நீ வாழ்ந்து சுகமா இருக்கும் போது மறந்துடாத. ஆமென். கொடுத்ததெல்லாம் நான் தான். ஆனா உனக்கு செல்வங்கள் செழிப்புகள் வந்தா பிறகு திசை மாறாத. அதுவே ஒரு நாளைக்கு ஆபத்தாக மாறிவிடும். தேவனை விட்டு தூர கொண்டு போய்விடும். நன்றி உள்ளவன், உண்மை உள்ளவன், விசுவாசத்துக்கு உண்மையாக இருந்து கொடுத்ததை தேவனுக்கு திருப்பி கொடுப்பான். அது தாளந்தாக இருக்கட்டு, வரங்களா இருக்கட்டு, என்ன கிருபைகளா இருக்கட்டு, பொருளாக இருக்கட்டு, பணமாக இருக்கட்டு, தன்னுடைய பிள்ளைகளா இருக்கட்டு, மனைவியா இருக்கட்டு, புருஷனா இருக்கட்டு, எல்லாவற்றையும் தேவனுடைய சந்நிதியில கொண்டு வந்து வைப்பான். ஏன்னா அதுதான் பாதுகாப்பு. அந்த சந்நிதி தான் பாதுகாப்பு. உங்கள் பொக்கிஷம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பூலோகத்தில் அல்ல, அது பரலோகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் தேவனிடம் வைத்துவிட வேண்டும். ஆமென். உங்கள் பொக்கிஷம் எங்கே காக்கப்படும் என்றால் புழு அரிக்கும், திருடன் திருடுவான், திடீரென்று நடக்கிற சம்பவத்தில் இல்லாமல் போய்விடும். ஆமென். திடீரென்று நடக்கிற ஆபத்துல எல்லாம் அழிந்து போய்விடும். திடீரென்று வருகிற சோதனைகளை எல்லாம் நீர்மூலமாக போய்விடும். திடீரென்று நமக்கு வருகிற பலவீனங்கள்ல வேலைக்கே போக முடியாம வந்து விடும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தேவனாலே வந்தது தேவனுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்ற அந்த கிருபையை எண்ணி நன்றியுள்ள இருதயத்தோடு வாழுகிறானோ அவனுடைய பொக்கிஷம் காக்கப்படும். ஆமென். அவருடைய பொக்கிஷம் காக்கப்படும். ஏன்னா வேதம் சொல்லுங்க, பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கேதான் உங்களுடைய இருதயம் இருக்கு. உங்களுடைய பொக்கிஷம் பரலோகம் என்றால் அதை இங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்க வேண்டும். தாளந்துகளை தேவனுக்கு செயல்படுத்த வேண்டும். வெளியில இருக்கிற உலகத்துக்கு தாளந்துகளை செயல்படுத்தக்கூடாது. வெளியில இருக்கிற உலக காரியத்துக்கு அழிஞ்சு போகிற மனுஷர்கள் மத்தியில பெருமைப்படுகிறதுக்காக தாளந்துகளை பயன்படுத்தக்கூடாது. தேவனுக்கு பயன்படுத்த வேண்டும். ஆமென். அழிஞ்சு போகிற புகழுக்காக தேவனுடைய காரியத்தை நாம் உலகத்துக்கு கிரியையில செயல்படுத்தக்கூடாது. தேவனுடைய காரியத்தை உலகத்துக்கு செலவழிக்க கூடாது, தேவனுக்கு செலவழிக்க வேண்டும். ஆமென். ஆமென்.
அநேக இந்த உலகத்துல தேவன் கொடுத்த திறமைகளை சாத்தானுக்கு செயல்படுத்துகிறார்கள், உலகத்துக்கு செயல்படுத்துகிறார்கள். ஆனா தேவன் தான் திறமைகளை கொடுத்தார். தேவன் தான் என்னது கொடுத்தார்? வரங்களையும் வல்லமைகளையும் தாளந்துகளையும் அறிவையும் ஞானத்தையும் சகல கிருபைகளையும் தேவன் தான் கொடுத்தார். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் உலகத்தையும் சாத்தானையும் மகிமைப்படுத்துறபடியினால இது இங்கே புழு அரிக்கும். ஒரு நாள் அவை இல்லாம போய்விடும். அதனால ஆபத்து வந்துவிடும். திருடன் கண்ணமிட்டு திருடுவான். அது பாதுகாக்க முடியாது. இந்த உலகம் நம்மை பாதுகாக்க முடியாது. இந்த உலகம் நமக்கு சமாதானத்தையோ பாதுகாப்பையோ தர முடியாது. இந்த உலகம் நமக்கு எந்த ஒரு பாதுகாப்பையும் கொடுக்க முடியாது. அநேக பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய காரியம் செய்யறதுக்கு பழக்கி வைக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை உலகத்துக்கு கொடுக்க விடக்கூடாது. அநேக பிள்ளைகள் வேலை செய்து அநேக சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறார். தேவனுக்கு கொடுக்கிறது கொஞ்சமும் இல்லை. அவர்கள் போடுகிற உடையில 1% கூட தேவனுக்கு ஒதுக்கி அவர்கள் செலவழிக்கிற செலவுல தேவன் ராஜ்யத்துக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு தேவன் ராஜ்யத்துக்கு கொடுப்பதே இல்லை. பாதுகாக்கப்பட மாட்டாது. அதுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்போது தேவன் கேள்வி கேட்பார். ஒன்றும் இங்கே சேர்த்து வைக்க முடியாது. அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் ராஜ்யத்தில் விதைக்க வேண்டும். இந்த தாளந்த இந்த திறமையை நீ உலகத்துல பயன்படுத்த கூடாது. தேவனுக்கு பயன்படுத்து. உலகம் ஒரு நாள் விட்டு விட்டு போகும். நீ விளையாடுற ஃபுட்பால் தேவனுக்கு நேரம் கொடுக்காவிடில் ஒரு நாள் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கும் போது தேவன் வந்து விடுவார். ஆமென். தேவனுக்கு நேரத்தை கொடு. தேவனுக்கு நேரம் கொடுத்து விளையாடு. தேவனுடைய சித்தம் செய்து விளையாடு. தேவனுக்கு நேரம் இல்லாம நீ செயல்படாத ஆபத்தை. யோவான் 14:22 வாசிப்போம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் ஆயிருக்கிறவன் என் பிதாவுக்கு ஆயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இப்ப நான் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறதல்ல, அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலை நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். ஆமென். நாம் ஏன் ஏமாந்து போக கூடாது? நாம் ஏன் வஞ்சிக்க கூடாது என்றா, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் நாம் ஏமாந்து போக முடியும். உண்மையாக தேவனை விசுவாசிக்கிறோம், உண்மையாக தேவன் மேல பக்தியா இருக்கிறோம் என்பதை எதனால் காண்பிக்கலாம்? கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதுனால காண்பிக்கலாம். ஆமென். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் என்பதை கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதுனாலே காண்பிக்கலாம். ஆமென். நான் ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏமாந்து போக கூடாதுதான் ஏன் சொல்கிறார்? என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி செய்கிறவனே என் மேல அன்பாக இருக்கிறான். நான் அன்பாக இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லுகிறதல்ல, அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறது. ஆமென். நாம வாயினால சொல்லலாம், இருதயத்தால மறுதலிக்கலாம். ஆமென். வாயினால சொல்லி இருதயத்தினால மறுதலிக்கலாம், செய்யால மறுதலிக்கலாம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நாம் வாசம் செய்ய வேண்டும் என்றால் கற்பனைகளை கைக்கொள், என்னுடைய வசனத்தை ஏற்றுக்கொள், வசனத்தின்படி வாழ்க்கை அமைச்சுக்கொள். அப்பொழுது நாம் இருக்கிறேன். ஆமென். அப்பொழுது என்னுடைய வரிகளை நீ காணப்படுவார். ஆமென். கடைசியாக ஒரு வசனம், ரோமர் 12:1-2 வாசி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். முழுக்க முழுக்க தேவனுடைய விருப்பம். நாம் அவருடைய சந்நிதியில
நம்முடைய வாழ்க்கைய ஜீவ வழியா உயிருள்ள ஒரு பலியாக கொடுத்து இந்த உலகம் நம்மை ஆளுகை செய்யாதபடி உலகத்து சுவடுகள், வாசனைகள், உலகத்து மாயைகள், உலகத்து சிற்றின்பங்கள், உலகத்து விருப்பங்கள், மோகங்கள், உலகத்து கவர்ச்சிகள் ஒன்றும் நம்மை ஆளுகை செய்யாதபடி. ஆமென். உலகத்தில் இருக்கிற பொருளாசைகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. ஆமென். உலகத்துல என்னவெல்லாம் இருக்குதோ நம்மை தேவனை விட்டு புறம்பாக்குறதுக்கும் தேவன் பிரியப்படாத காரியங்கள் இவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகள் ஒன்றும் நமக்குள் காணப்படக்கூடாது. ஆமென். உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்தை போலவே இருக்கிறதா ஒத்த வேஷம். உலகத்திலே எவைகளெல்லாம் தேவன் பிரியப்படாத காரியம் இருக்கிறதோ அவைகளை ஒவ்வொன்றாக புறப்படுத்துகிறது. மனசை புதிதாக மாற்றுகிறது, ஒவ்வொன்றாக புறப்படுத்தும். எவைகளெல்லாம் மறைந்திருக்கிறதோ நம்முடைய இருதயத்தில, சிந்தனையில, எவைகளெல்லாம் நம்ம சுற்றி இருக்கிறதோ உலகத்துக்கு ஒத்த பிரகாரம், எவைகளெல்லாம் நம்முடைய சிந்தனை மண்டலத்திலையும் செயல் மண்டலத்திலையும் இருக்கிறதோ, கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்ச காரியம் இருக்கிறதோ அவைகள் அத்தனை ஒவ்வொன்றாக மாற்ற வேண்டும். உலகத்து ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து ஒவ்வொரு நாளும் மனசுல புதிய மாற்றம், தேவனுக்கு ஒத்த மாற்றம், தேவனுடைய குமாரனுக்கு ஒத்த சாயல் புதிதாக ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஜீவ வழியாக சரீரத்தை நாம் ஒப்பு கொடுத்து தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய விருப்பங்கள், எண்ணங்கள் இல்ல, நம்முடைய இன்பங்கள், சிற்றின்பங்கள் அல்ல, நம்முடைய ஆசைகள் அல்ல, தேவனுடைய விருப்பமும் ஆசையும் செய்கையும் கிரியையும் நமக்குள்ளேருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென். அதுக்கே தேவன் நம்மை நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தேவன் நம்மை என்ன செய்தார்? உண்டாக்கினாராம். ஆமென். நமக்குள்ள விருப்பங்களையும் கிரியைகளை அவரே என்ன செய்தார்? வைத்தாராம். ஆமென். அதுக்கு வைத்ததுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை நமக்குள்ள அவரே செயல்படுத்துகிறார். அதை நற்கிரியைகளை அவர் போதிக்கிறார், சொல்லுகிறார். இப்படி செய்யுங்க, இப்படி நடவுங்க, இப்படி உங்களை மாற்றுங்க, இப்படி நீங்கள் ஆண்டவற்ற காரியத்தில் உண்மையாக இருங்க என்று தேவன் தன்னுடைய ஆவியானவர் ஊடாக, தேவனுடைய வசனத்தின் ஊடாக சத்தியத்தை போதித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் வரும்போது ஒருவனும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் எப்படி சுத்தம் உள்ளவராக இருக்கிறார், அப்படியே அவனும் சந்திக்கிறவனும் அவரை சேரப்பவர்களும் சுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக என்ன செய்கிறாராம்? இருந்து ஜனங்களை என்ன செய்கிறாராம்? உற்சாகப்படுத்துகிறார். ஜனங்களை அவருடைய வருகைக்கு நேராக தயாராக்கிறார். ஆமென். அதான் தேவனுடைய ரகசியமாக இருக்கிறது. அதில் உண்மை உள்ளவர்களை தேடி திரிகிறார். ஆமென். ரட்சிப்பை இழந்து போகலாம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன? தாளந்து மறைச்சு வச்சிருந்தார், புதைச்சு வச்சிருந்தால் இவனை புறம்பான இருளை தள்ளி போடுங்கள், அவனுடைய இருக்கிறதையும் பறிச்சுவான். சில வேளையில நமக்குள்ள இருக்கிறது பறிக்கப்படும். நமக்குள்ள இருக்கிறது உண்மையாக இல்லாவிடில் தேவனுடைய ஊழியத்துக்கு நமக்குள்ள இருக்கிறது எடுத்துக் கொள்ளப்பட்டு உண்மையாக இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். அதான் சத்தியம். அதுல இருந்து பறிச்சு உண்மையாக இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், தாளந்துள்ளவன் தான், அவன் சோம்பல் உள்ளவனா, உண்மை இல்லாதவனா இருந்தபடியினால் அவன் புறம்பான இருளுக்குள்ள போறான். ரட்சிப்பை இழக்க முடியும். அதனால்தான் தேவன் அதை விரும்பவில்லை. உண்மையாக இருக்கிறதுக்கு அழைக்கிறார். 5 வாங்கின தாளந்து, இந்த இவ்வளவு தாளந்து வாங்கினவர்கள் அவர்கள் ஒரு சாட்டு போக சொல்ல பிரயாசம். ரட்சிப்பை நாம் இழக்கக்கூடாது. ஆமென். இந்த பெரிய சிலாக்கியத்தை, இந்த பெரிய அழைப்பு, இந்த பெரிய வெளியேறப்பட்ட ஒரு தெரிவு செய்தல், இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்கத்தக்கதா நம்மை தேவன் அழைச்சி வெளிப்பாட்டை கொடுத்து நம்மை கொண்டு வந்து தேவனுடைய சபையில சேர்த்து தேவனுடைய காரியங்களை நமக்கு போதித்து தேவன் நம்மை நடத்துகிறார் என்றா அதுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சபை உண்மை உள்ள சபையாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் உண்மை உள்ளவர். வசனம் அப்படித்தான் முடிகிறது. அவர் கிறிஸ்துவ நாள் பரியந்தம் நடத்துவார். ஆறு நடத்துவார்? விசுவாசத்தில் உண்மை உள்ளவராக. ஆமென். அன்பு பிதாவே, உங்களுடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய வசனங்கள் நமக்கு தீவமாக காருள்ள வெளிச்சமாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்கள் ஊடாக உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிகிறோம், சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். அப்பா, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உம்முடைய இரண்டாவது வருகை மட்டும் ஆண்டவரே எங்களை நடத்துவீர் என்று சொல்லி இருக்கிறீர். அதுக்குரிய பாத்திரங்களாக அதை விசுவாசித்து கிரியையை அதுக்கு எதிர்பார்த்து கொண்டு ஆவலோடு காத்திருக்கிற ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறவங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.